ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாவத் பைப்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம அர்பன் ரைஸ் வீடை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நேராக போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. வீட்லேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக போயிட்டு திருப்பூர்னு நினைக்கிறேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, அங்கே போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வருவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன் த வே ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் என்ன பண்ணுறோம், என்ன எதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்புறோம். மௌலி வந்து காலேஜ் போயிட்டான், அதனால நாங்கள் 3 பேர் மட்டும் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அவனுக்கு காலேஜ் இருக்கு. இன்னைக்கோட லாஸ்ட் நாளா? எதுக்கு? ஏதோ கோர்ஸ் இருக்கு, ஒரு 5 days கோர்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு 5 கிளாஸ் அட்டன் பண்ணுமா. ஒரு கிளாஸ் தூங்கிடுச்சு, இப்போ ஒரு கிளாஸ் போயிருக்குது. அடுத்த கிளாஸ் போக முடியாது, அதுக்கு அடுத்த கிளாஸ் வண்டி வாங்கின்னு போகுமா. அது இன்னைக்கு 3ஆம் தேதி. ஆமா, 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம அங்க இருப்போம். அதனால 3ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் 1 மாசம் லீவு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் காலேஜுக்கு வண்டி எடுத்துன்னு போவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க என்ன பண்றோம் அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம காட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு தான் குடும்பத்துக்காக மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் vlog நாங்க எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ப்ரமோஷன் தான் ஃபீல் பண்ணி நீங்க ப்ரொமோட் தான் பண்றீங்க, ஏன் இப்படி டோன்ட் லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி தட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். ரியலி நாங்கள் வாங்கின இடத்த தான் நாங்கள் காமிச்சிட்டு இருந்தோம். அது இல்லாமல் நம்ம அந்த டைமில் ப்ரொமோஷன் மாதிரி ஏன் நம்ம பேசினோம் அப்படின்னா, சரவணன் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனால் அவங்க ஏதோ இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுனால பண்ணுவோம் அந்த வேலையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்னைக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு வருஷ காலமாகவே நாங்கள் வந்து எப்படான்னு காத்துட்டு இருந்த ஒரு டே. அதனால வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எங்கள் மானத்தை காப்பாற்றின வீடுன்னு கூட சொல்லியிருக்கோம். வைராக்கியத்துக்காக வாங்கின வீடு எல்லாத்தையும் நிறைய தடவை சொல்லியிருப்போம். இப்போ கேட்கும்போது உங்களுக்கு இரிட்டேட்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாதுல்ல, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் முதல்ல சாப்பிடுவோம், பசிக்குது. பாப்பா, நீ என்ன சொன்ன? தோசையெல்லாம் லேட் ஆகும் பர், எப்படி கரெக்டாக பூரி மட்டும் சொல்லி சட்டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுனுக்குற. இங்கே அந்த தக்காளி சட்னி நல்லா இருக்கும். இது பூரிக்கு தக்காளி சட்னி சாப்பிட்ற ஒரே ஜீவன் நீ தான். நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறைய தடவை தான் சாப்பிட்ணும் கீ ரோஸ்ட். அங்கே நான் வந்து என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வடை. ஏன்னா இந்த கெடா வந்து ஒழுங்காக முழுசாக சாப்பிடாது, அதுலேருந்து பாதி எடுத்துன்னுப்பேன். லிமிட் ஃபுட்ஸ் மேக்ஸ் மீ பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் இப்போ ஆண்டவர் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர்றது இல்லாமல் நம்ம வந்து ஒரு மெனு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது செய்து ஒரு மெனு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோம் நாங்கள் எங்களோட இதுக்கு கிராப்ரஸ்த்துக்கு. அந்த மெனு வந்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணோம். நிறைய பேர் வந்து இல்லை வேலை ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ஸ்கிப் ஆனவங்களும் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் சொன்னாங்க. ஸோ பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கேட்டால் சொல்லியிருக்கிறது வந்து, எனக்கு வந்து நம்ம இங்கே வந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அவர் எனக்கு தெரியும். நம்ம சென்னைக்கு வந்ததுலேருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி அவர் எனக்கு வந்து கிளைண்ட், ஓகேங்களா? அவர் எனக்கு கிளைண்ட்டு. அவருக்கும் எனக்கும் நல்ல பாண்டிங் இருந்தது. நடுவில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆனதுனால அந்த பாண்டிங் இல்லை. பட் ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சைட்லலாம் ஃபுல்லாக அவர் தான் கேட்டர்ஸ் பண்ணி தர்றது. நல்லா பண்ணுவார். நிறைய வாட்டி போய் சாப்பிட்ருக்கோம். எனக்கு அவர் கிளைண்ட்டாக இருக்கும் போதே நிறைய வாட்டி அவர் பிரியாணிலாம் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து நாங்கள் பிரியாணி இல்லாமல் வேறு ஒரு மெனு போனதுனால சரி எதுக்கும் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்டு பார்த்தேன். அவரும் ஓகே அப்படின்னாரு. ஸோ நமக்காக நல்ல ரேட்டில், எப்படியும் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நல்ல ரேட்டில் பண்ணியும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ ஒரே சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட் வைப் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? வைப் ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக இருந்துட்டு இன்னைக்கு எதுவும் மூவி போகிறதுக்கும் இல்லை, எல்லாம் மொக்க மூவிஸாக. சரி, நீ வைப் பண்ணலாம் இருந்தால் எங்களை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போ.
நான் வெயிட் பண்ணுறதா தான் நேராக டீ கடையில் போய் ஒரு டீக்கு பதிலாக ஒரு பெப்சி குடிச்சிட்டு இது பண்ணிட்டு வந்துடுவேன் நான். ஆமாம், நீ 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 என்னன்னா இங்கே பெரிய குடிகாரம் போட்டு பெரிய பாரில் போய் ஒரு 4-5 பாட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துப்பான் போட்டு எல்லாரும் நினைப்பாங்க. ஹாய் ஹாய் மேம். எப்படி காற்றடிச்சா ஒரு கொசு பலமாக பறந்து ஓடுமோ அந்த மாதிரி ஓடுறவன் நான் ஏதோ என் வைஃப்னா ஜாலியாக ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கணுமா, ஒரே முட்டை ஊதி தள்ள ஒரு பெப்சி வாங்கணுமா. பெப்சிக்கு பதிலாக இப்போ புதுசாக வந்து நான் வந்து இது குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதான் அந்த ஆரஞ்சு என்னது இது பல்பி ஆரஞ்சு ஊற்றி ஜாலியாக குடிச்சிட்டு இருப்பேன். சைன் பண்ணுறோம், விடுவிட்டு சைன் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோனால சக்ஸஸாக ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோன்ற எங்களுக்கே தெரியல. வீட்டுக்கு தான், வேற எங்கே போகிறோம். நேராக கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவேன் நீ? அப்படியே 700 வகையாக சமைச்சு வச்சிருவியா மதியானம் தின்றதுக்கு? நீ வைப் பண்ணணும்னா எங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போ, அதுதான் எங்களோட டீல். தேவையில்ல, நீ தான் சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷன் முடிட்டு உள்ளுக்குள்ளே வைப் பண்ணிப்பேன். அதுதான் ட்ரீட்டா? அப்போ எங்களுக்கு ஷாப்பிங் தான். என் மனசுக்குள்ளேயே நான் வைப் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட என் வைப்பை காட்டணுன்ற அவசியமே கிடையாது. நாங்கள் வைப் பண்ணணும்ல. ஒன்றும் வைப் பண்ண வேணாம். நீங்கள் வீட்டில் போயிட்டு நீ வைப் பண்ணுப்பா. அப்படியே என்ன சமைக்கிறது? ஆட்டுக்கால் குழம்பா? அதுவா மூளையா? கிச்சனுக்கு லீவு. கிச்சனுக்கு லீவு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்டையில் அப்புறம் லெமன் தேய்க்கிற மாதிரி ஆகிடும். இங்கே தெப்பக்குளம் இருக்குது, பெரிய வேல் இருக்கு, செமையா இருக்கு பார்க்கறதுக்கு. என்னப்பா போறியா? ஆமாப்பா. வாவ், இங்க பாருங்க, இது திருப்பூர் முருகன் டெம்பிள், பேர் முருகன் டெம்பிள்ல. ஆமா, தெப்பக்குளத்துல குளிக்க செய்வாங்கல்ல. முங்கி எழுந்தா ஏதாவது இது போவோன்னுவாங்க. ஷாம்பு போட்டு சோப் போட்டு குளிச்சுன்னுறாங்க. வேற என்ன பண்றது? வந்துட்டோம். கிளீனாவே இல்லை, மழை பெஞ்சதுனாலயா? ஆமா. இதை கிளீன் பண்ண மாட்டாங்களாப்பா? தூர்வாருவாங்க போல. ஓகே, அதுதான் டெம்பிள். அங்க முருகர் டெம்பிள். வேலெல்லாம் தெரியுது. இப்ப பெரிய வேல் இல்ல, பெரிய வேல். ஆரோகரான்ட்டு நம்மளும் போக வேண்டியதான். ஆழம் இல்லையா? அப்ப நீ இறங்கி போறீங்க, படிக்கட்டா அது? இவ்வளோ டவுட்டா உனக்கு? ஆத்துல இறங்குனதுல நீ? எங்க ஊர் ஆத்துல ஒண்ணு இறக்கி ஒண்ணு. தண்ணி நல்லா இருந்ததுன்னா நான் கூட தான் இறங்கிடுவேன். சாயா வாங்கி கூட இறங்கிடுவேன். ஒரு சாயா அடிச்சுட்டு டெம்பா ஷாப்பிங் போலாம். எதுக்கு முறைக்கிற? வைப் பண்ணு. எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல ஷாப்பிங். சரி வா, பர்ச்சேசிங் போலாம். பர்ச்சேசிங் போலாம். பேக்கெட்ல இருந்து எடுத்துக்காட்டு ஒண்ணு இல்லைன்னு அப்படி எடுத்துக்கிட்டு காலையிலே நான் ரோட்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டோம் ஆண்டவரால. இப்போ அடுத்தது நம்ம எதுல ப்ரொசீட் பண்ண போறோம்? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே சொல்லுங்க பார்க்கலாம். கிரகப்பிரவேசம்னா வீட்டில் எதுவுமே இல்லாம நீ போய் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுவியா? அதுக்கு ஃபேன் மாட்டணும், லைட் மாட்டணும், டிவி மாட்டணும், எல்லாத்தையும் நம்ம மாட்டணும். ஆமாப்பா, டிவில திரும்பி மாட்டிக்கலாம் பண்ணோம். ஆமா, எல்லாத்தையும் கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே உள்ள என்ட்ரி குத்துரும். இல்ல, அப்படி எல்லாம் பண்ண கூடாது. சாமான் எடுத்துன்னு போக கூடாது. பால் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் சாமான் எடுத்துன்னு போவாங்க. புதுசு ஓகே, ஃபேன் லைட் எல்லாம் மாட்டிடலாம். திங்ஸ் எடுத்துன்னு போக கூடாது. பழைய திங்ஸ் உள்ள எடுத்துன்னு போக கூடாது. ஓ, அது ஓகே, சரி ஓகே. ஏன்னா நம்ம டிவி ஒரு 42 இன்ச்சஸா என்னமோ 43 இன்ச்சஸோ ஏதோ ஒரு இன்ச்சஸ் வச்சிருக்கிறோம் நம்ம. அது வந்து 45 இன்ச்சஸ்ன்னு நினைக்கிறேன்.
அது வந்து கீழே வச்சிருக்கோம் நாங்க. இந்த பெட்டு கீழே தான் அதோட எடுத்து 45 inch டிவியோட சேர்த்து நிறைய அழுக்கும் இருக்கு, அதெல்லாம் காட்ட முடியாது. பரவாயில்ல, அதெல்லாம் தொடச்சிடலாம். அது அந்த டிவி இருக்கு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னா 3 ஃபேனு, ஒரு ஏசி, 2 ஏசி. நம்ம ரெண்ட் விடுறதுனால ஒரு ஏசி தான் மெயின் ரூம்ல. இல்ல இத கேள்வி கேட்டிருந்தீங்க, ரெண்ட் விடுறவங்களுக்கு நீங்க இத்தனையும் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து என்ன ரீசன் அப்படின்னா செமி ஃபர்னிச்சர் மாதிரி வந்து இப்ப பேச்சுலர் பசங்கள்லாம் அங்க வந்து நிறைய பேர் அவங்க தான் வந்து இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா செட்டிநாடு காலேஜ், அப்புறம் வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யற இந்துஸ்தான் காலேஜ், அப்புறம் வந்து ஐடி கம்பெனில அங்க சிறுசேரி பக்கம் இருக்கறனால ஐடி காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சரி ஐடி கம்பெனி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துதான் அங்க நிறைய பேர் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அப்படி ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கும் போது அவங்க எல்லாம் வந்து வருவாங்க, தங்குவாங்க, போயிடுவாங்க, அந்த மாதிரி தான். பட் அதனால அவங்களுக்கு வந்து எப்படின்னா செமி ஃபர்னிச்சர் மாதிரி நம்ம ரெண்ட்டுக்கு விடணும் அப்படிங்கறத அங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இல்லைன்னா நம்ம வார்ட்ரோப் எல்லாம் பண்ணணும். நம்ம இப்போதைக்கு அது வார்ட்ரோப்ல எதுவும் பண்ணல. ஏன்னா நம்ம இருக்கிறதா இருந்தா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம தான் ரெண்ட்டுக்கு விடுறதுனால என்னன்னா இந்த பழைய திங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கான, பழசாயிடுச்சு. அதனால அதெல்லாம் கொண்டு போய் அங்க போட்டுட்டு நம்ம இந்த காட் வந்து ஒரு ரூமுக்கு காட்டு, பெட் எல்லாத்தையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி போட்டுருவோம், 3 ஃபேனு, 5 ஏசில இப்பவா கழட்ட போறோம். ஏசில இப்பலாம் கழட்ட போறது இல்ல. பட் ரெண்ட்டுக்கு விடுற டைம்ல வந்து அந்த டைம்ல தான் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுட்டு ஏசி போடணும். அந்த வாஷிங் மிஷின், நம்ம கிட்ட வாஷிங் மிஷின் புதுசே ஒன்று இருக்குது. ஸோ அதை கூட அங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, 9 kg இல்லப்பா அது அந்த வெயிட் தெரியல, எப்படி தெரியல. அது ஒரு 4 பேர் துணி போட்டு துவச்சுன்னு அவங்க வரவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு எல்லாத்தையும் போட்டுவிட்டு கர்டன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருவோம். எல்லாத்தையும் கர்டன்ஸ்லாம் பக்காவாக நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வந்தா அவங்க அழகா அப்படி டிவி பார்த்துட்டு படுத்துட்டு தூங்கி எழுந்துட்டு உனக்கு மாசம் ஆனா 1ஆம் தேதி வாடகை அக்கௌண்ட்ல போட்டு இல்ல அது எல்லாரும் அப்படித்தானே சும்மாவே விட்டுருவாங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா குக்கிங்க்குலாம் அதையும் பண்ணி கொடுத்துருவியா? அதையா நான் பண்ணி விடுறேன். அவங்க வெளில ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எதுக்கு குக்கிங் இழுக்கிற வெளில? சோ ஃபேமிலிக்கு விடுற ஐடியா இல்ல இப்போதைக்கு. பேச்சுலர்ஸ் தான் அங்க நிறைய பேர் வராங்க. ஃபேமிலி வந்தாலும் ஓகே, எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் என்னன்னா ஃபேமிலி வந்தா நம்மளுக்கு வேலை ஜாஸ்தி, வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. வார்ட்ரோப்ல இருந்து கிச்சன் வார்ட்ரோப்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க பண்ணி கொடுக்கணும். பட் அதனால இப்போதைக்கு வந்து பேச்சுலர்ஸே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக என்ன அப்படின்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் தான். ஜூன் 15 கிரகப்பிரவேசம். ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் இந்த விளாக்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு சில மெனூஸ் தான், அதனால நான் வாய் விடக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லி வச்சிருக்காங்க. அது அன்னைக்கு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் மோனாவோட என்கேஜ்மெண்ட்ல என்ன அப்படின்னா நாங்க ஆசையா பார்த்து ஃபுட்டு செஞ்சோம். ஒரு ஃபுட்டு கூட நாங்க பார்க்கல. எங்க ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த பிஸில வந்து எங்களால போய் ஃபுட்டு வந்து செக் பண்ணவே முடியல. மத்தவங்க எல்லாம் பார்த்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. நம்ம ஆள் நியமிச்சிருந்தோம், அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியல. நான் அப்பயும் வீடியோகிராஃபரை போய் அந்த ஃபுட்டெல்லாம் என்ன வச்சிருக்கோன்னு போய் எடுங்கன்னு சொன்னேன். எடுத்துட்டேங்கன்ட்டார். கடைசியில பார்த்தா ஒரு போட்டோ கூட இல்லைங்க அந்த ஃபுட்டோட போட்டோ. நான் ஆசாசியா மெனுவை பார்த்து அவ்வளவு பண்ணி 23 ஐட்டமோ 21 ஐட்டமோ வச்சிருந்தாங்க. ஒரு ஃபுட்டு கூட நான் கண்ணில் பார்க்கறேங்கன்னா சாப்பிட முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க அப்படின்னா அந்த இடத்துல சாப்பிட முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காண்டாயிடுச்சு. நாங்கள் போய் பார்க்கும்போது என்னால் சாப்பிடவே முடியல. எல்லாமே இருக்கு, ஆனால் என் கண்ணுக்கும் எதுவும் தெரியல. டயர்ட்ல 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனா அங்க நிறைய டென்ஷன்ஸ் ஓடி இருந்தது. இந்த மாதிரி பிளேட் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு, அப்புறம் வந்து பிரியாணி வந்து மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கிரௌட விட ஜாஸ்தி வந்துருச்சா. நான் அந்த பக்கம் இப்படி நான் அங்கேருந்து என் ஃப்ரெண்டு வந்து வச்சான், என்னடா அது இப்படிடா அப்படிடா பத்தாம் போயிட போறான் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பயமுத்துறான். இன்னொரு பக்கம் நம்ம கேமராமேனை பார்த்துட்டோம்னா என்னன்னா அப்படின்னா என்னங்க இவ்வளவு கிரௌட் வந்துருக்குது அப்படின்ட்டாரு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கிரௌட விட டபுள் தி டென்ஷன். ஆனா அந்த மேனேஜர் வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணோம். புகாரில வந்து சொல்லவே வேணாம், சூப்பரா நமக்கு பண்ணி கொடுத்திருந்தாங்க. எங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் தெரியாதாங்க என்ன நடந்ததுன்னு. ஆனா வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வீடு பத்தி பேசுங்க, என்னோட முடிஞ்சு போற என்கேஜ்மென்ட் பத்தி பேசுங்க. சொல்லணும்ல, அந்த ஃபுட்ட பார்க்க முடியல, அங்கலாய்ப்புல நான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால அவங்களும் வந்து செகண்ட் டைம் வந்து பிரியாணி வந்து குக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு தெரியல. நாங்க போய் பார்க்கும்போது வருது. நான் போய் பேசுறேன், சார் எனக்கு என்ன சார் இது அப்படின்னா எல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் சொல்லிட்டேன் இமீடியட்டா குக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. நாங்க கடைசியா 40 பேர் சாப்பிட்டோம். நாங்க சாப்பிடுவோம் சுட்ட பிரியாணி, கொதிக்கிற பிரியாணி. நீங்களும் அப்பதானே சாப்பிட்டீங்க? எங்களுக்குலாம் அடி பிரியாணி.
என்னப்பா இது நம்ம சாப்பிடும்போது தானே சாப்பிட்டு இதெல்லாம் அப்படியே ஆறி சில்லுன்னு இருந்தது. நான் சாப்பிடவே இல்லையே. நான் கெனடி அண்ணா இவரு எல்லாம் 3 பேருமே லாஸ்ட்ல சாப்பிட்டு ரொம்ப லாஸ்ட். நாங்க எங்களுக்கெல்லாம் சூடாதான் வந்தது. நாங்க என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் அந்த ஒண்ணு மட்டும் தான் எங்களுக்கு மிஸ் ஆகுது. இதுலயே அது மிஸ் ஆக கூடாது. அதனால நாங்களே கேமராமேனா இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணோம். செம்மையான ஆமா, அதனால கேமராமேன் போன போறதுல நாங்களே கேமராமேன் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. இதுல வந்து நான் வந்து சரவணன் இருக்காருல்ல, அர்பன் ரைஸ் மேனேஜர் சரவணன் கிட்ட இந்த மெனு சொன்னேன். இந்த மெனு சொல்லி எனக்கு இந்த மாதிரி யாராவது பர்சன்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. நம்ம வந்து வேற ஆளுங்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொன்னேன். அவர் கடைசியில் நெக்ஸ்ட் டே வந்து சார் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் வேலை ஜாஸ்தி அப்படின்ட்டாரு, ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தின்ற மாதிரி சொல்றாருன்னாப்புல. நான் இன்னொருத்தர்கிட்ட ட்ரை பண்றேன் சார், ஆனா நீங்க தயவுசெய்து இந்த மெனுவை மட்டும் மாத்திடாதீங்க சார், இப்பவே எனக்கு வாயெல்லாம் ஊறுது இந்த மெனு கேட்கும் போது, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்காருவேன் அப்படின்னாரு. தாராளமாக ஃபேமிலியோட வாங்க சார் அப்படின்னு. சார் மெனு மட்டும் மாத்திராதீங்க சார் அப்படின்னாரு. ரைட், மாற்றவே மாட்டாங்க, நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மெனு தான் அப்படின்ட்டு அப்படின்னு. சரி, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு. கடைசி நேரத்தில் எப்படி வருது என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் எல்லாமே நல்லபடியாக தான். எங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் எல்லாமே மோனோ என்கேஜ்மெண்ட் பற்றி எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட க்ரௌட் அங்கே ஜாஸ்தியாக வந்தது மட்டும்தான் வந்து அதுவுமே எங்களுக்கு ஹாப்பி தான். பட் என்னன்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து முன்னாடி ஹால்ல எல்லாம் வந்து சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பெரிய ஹாலாவே பிடிச்சிருந்துக்கலாமே, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணதும் வந்து நமக்கு வந்து ஹாப்பியாகவும் இருந்தது. யாருமே மூஞ்சி கோணலை. அந்த வந்த கெஸ்ட் எல்லாமே வந்து ஒருத்தர் கூட மூஞ்சி சுழிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அதனால ஹாப்பியா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிரவுட் பிரேஸும் வந்து சூப்பரா ஹாப்பியா வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.